அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற் காலை வணக்கங்கள். இன்று நவம்பர் மாதம் 11ஆம் தேதி, ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை காலை வானிலை நிலவரம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆல் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு தடையில்லாமல் வரும். இந்த அறிக்கை உண்மையாக தெரிஞ்சிச்சுன்னா உறவினர்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்கள். பட்டன் ஃபோன் வச்சுருக்கிற விவசாயிகள்கிட்ட முக்கியமாக சொல்லுங்கள். அவங்கள யார் பார்க்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். முதல்ல சப்ஸ்கிரிப்ஷன் முக்கியம். உங்களால் இப்போ 19,600 வந்துருச்சு, 20,000 30,000 சொல்லிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் போனால் தான் இந்த உண்மையான வானிலை அறிக்கைங்கிறது எல்லாருக்கும் போய் சேரும். ரைட்டுங்களா? இப்போ நம்ம வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம். இப்போ நம்ம என்ன தலைப்பு போட்டிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, திரும்பியது வடகிழக்கு பருவமழை. டிசம்பர் 7 வரை அடுத்தடுத்து புயல்களால் கனமழை வாய்ப்பு. மயிலாடுதுறை மரக்காணம் இடையே கரை கடக்கும் புயல். நான் புயல்னு தான் போட்டிருக்கேன், ஆக்சுவலாக புயல்கள். சென்யார் யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ் வச்ச பேர் ஒன்று, டிட்வா DITWAH ஏமன் வச்ச பேர். 2 புயல்கள் வந்து இப்போ 11ஆம் தேதியிலேருந்து, அதாவது 18லேயே ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து 23ஆம் தேதி எதிர்பார்த்தது வந்து லேட் ஆகுது. ரைட்டுங்களா? இப்போ வந்து நம்ம தென்சீன கடலில் நிகழ்வுகள் தொடர்ந்து உருவாகிக்கிட்டே இருக்குது. அதாவது பிலிப்பைன்ஸை சும்மா துவம்சம் பண்ணிட்டு போயிருக்குங்க. பிலிப்பைன்ஸு, வியட்நாமு, தைவானு, தைப்பே, இப்படி இப்போ போயிட்டுருக்கிறது வந்து அந்த ஃபங்க்வான் புயல். இப்போ நம்ம பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறப்பையும் அது இருக்குது. அது எப்போ முடிய போகுதுன்னு கேட்டிங்கன்னா 13ஆம் தேதி தான் அந்த புயல் முழுமையாக அதனுடைய வீரியத்தை இழக்க போகுது. ரைட்டுங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து மரக்காணம் இடையே இந்த மரக்காணம், மயிலாடுதுறை மரக்காணம், அது அதிகபட்சம் நாகப்பட்டினத்துலேருந்து மரக்காணம் இடையே. ஆனால் கடுமையான மழையை டெல்டா கொண்டு தெற்கு ஆந்திரா வரைக்கும் தர்றதுக்கு இருக்குது. இப்போ நம்ம இதை பதிவு பண்ணிவிட்டு இதை நீங்கள் பார்க்குறப்பயே, இந்த வீடியோ அப்லோட் ஆகிறப்பயே காலையில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கலாம். ரைட்டுங்களா? மழை பெஞ்சிட்டு இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. சென்னையிலெல்லாம் சுற்றி மழை மேகங்கள் பார்த்தேன் நான் கடலில். அது வந்து விடிய காலையில் சரியான அந்த வெப்பம் வரங்காட்டியும் உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ வந்து நம்ம நீண்டகால வானிலை அறிக்கை வந்துடுவோம். அதாவது வந்து நவம்பர் 5 டு நவம்பர் 10 முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி 11 வச்சுங்க. நவம்பர் 11 டு 17 ஐப்பசி 25 டு கார்த்திகை 1. அப்புறம் நவம்பர் 11 டு 23 கார்த்திகை 2 டு கார்த்திகை 7. ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் புயல்னு சொல்லிட்டு. அது வந்து நவம்பர் 24 டு நவம்பர் 29 முன்ன பின்ன ஆகும் தானே. கார்த்திகை 8 டு கார்த்திகை 13. நவம்பர் 29 டு டிசம்பர் 8, கார்த்திகை 13 டு கார்த்திகை 22. டிசம்பர் 18 டு டிசம்பர் 26, மார்கழி 3 டு மார்கழி 10. எங்கே பார்த்தாலும் டீ கடை பெஞ்சு மாதிரி எங்கே பார்த்தாலும் என்ன பேச்சுன்னு கேட்டிங்கன்னா, பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் மழை கிடையாதா, ஏங்க வெட்டித்தனமாக வீடியோ போட்டுட்ருக்கீங்க, இனிமேல் மழை பெய்யாது. என்னுடைய நண்பர்கள் இருக்கட்டும், நெருங்கியவது நம்ம ரைஸ் மில் வச்சுருக்கோம், கூலி அரவை மில் தான். அதில் நிறைய விவசாயிகள் வருவாங்க. அவங்க சொல்கிறவுடைய வந்து டாப்பிக்கு தான். நேற்று ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன். வடகிழக்கு பருவமழை சொல்லுதான். இது வந்து வடிவேலும் ஒரு மாதவனும் ராஸ்பி கெல்வின் அவைகள் MJOவா எங்களை இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க, வடகிழக்கு பருவமழை சொல்கிற மாதிரி போட்டு நான் கூட போட்டிருந்தேன். இந்த மாதிரி தான் சொல்லுவீங்க, கடைசியில் வந்து மொத்தமாக முடிச்சு விட்டுட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, காப்பாற்ற வரேன்னு முடிச்சு விட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு நானும் இதை போட்டிருந்தேன். என்னான்னு கேட்டிங்கன்னா, எங்கே பார்த்தாலும் இதான் பேச்சு. வடகிழக்கு பருவமழை பொய்த்து போயிடுச்சுன்னே பேசுகிறாங்க. எப்பொழுதுமே ஐப்பசியில் எப்போதுமே மழை பெருசாக பெய்யறதில்ல. போன வருஷமே ஒரு தெரியும், நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். 3 மாதமாக, கடந்த 3 மாதமாக நீண்ட கால வானிலை ஐப்பசியில் மழை இருக்காது, கார்த்திகை மார்கழியில் கொட்டி தீத்துரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரைட்டு, நம்ம சொல்கிறது இருக்கட்டும். இப்போ நடக்க போகிறத பார்ப்போம். இப்போ வந்து 10ஆம் தேதி நள்ளிரவே வந்து சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் வந்து மேகமூட்டங்களை பார்க்க முடியுது. இப்போ இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்ப மழை பெஞ்சிட்ருக்கும். சென்னையில் டெல்டாவிலையும் மழை தொடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஏன்னா நம்ம வந்து 2-2:30 மணிக்கு நான் அதை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரைட்டுங்களா? இப்போ வந்து அந்த மேலே அம்புக்குறி காட்டிப்பட்ட வலது பக்கத்தில் அது வந்து ஃபங்க்வான் புயல். பிலிப்பைன்ஸ் எல்லாம் காலி பண்ணிவிட்டு மேலே வடகிழக்காக போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கல்மேகி அதனுடைய எச்சம் வந்து
இப்போ வந்து மலேசியா கிட்ட அது வந்து தான் வந்து நமக்கு வந்து ஒரு சுழற்சியாக 24ஆம் தேதி வர்றதுக்கு இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ வந்து இதுவும் இல்லாமல் தென் அரைக்கோளத்தில் நிலநடுக்கோட்டுக்கு கீழே 2 சுழற்சி இருக்குது. இதில் இஆர் வேவ்ஸ், கெல்வின் வேவ்ஸ் மட்டும் ஆக்டிவில் இருக்குது. இஆர் வேவ்ஸு எம்ஜேஓ. இஆர் வேவ்ஸும் அதாவது இஆர் அலைகளும் ராஸ்பி அலைகளும் எம்ஜேஓவும் மேற்கிலிருந்து கிழக்காக பயணம் செய்யக்கூடியது. கெல்வின் அலைவுகள் கிழக்கிலிருந்து மேற்காக பயணம் செய்யக்கூடியது. ரைட்டுங்களா? இப்போ வந்து 2 அலைவுகளும் இதை வந்து எம்ஜிஓ வந்து ஆக்டிவில் இல்லை. ஒரு சர்ஃபேஸ் ஃபேஸு 7ல் போய் ஆக்சுவலாக அது வந்து மாட்டிக்கிட்டு இருக்குது. ரைட்டுங்களா? அதனால் இப்போ வர்ற நிகழ்வு, அதாவது வந்து சக்தி இல்லையல் சிவன் இல்லை, சிவன் இல்லை நான் ஒண்டியான வந்து செஞ்சிட முடியுமான்னு திருவிளையாடல் மாதிரி என்னால் சக்தி இல்லாமல் செஞ்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஓ கேட்டாலும் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஸ்பி வேவ்ஸும் கெல்வின் வேவ்ஸும் என்ன பண்ண போகுதுன்னா வந்து இதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி இது ஒரு புயலாக தீர்மானிக்க தான் போகுது. அதில் சந்தேகமே கிடையாது. ரைட்டுங்களா? இப்போ வந்து எல்லா மாடலுமே என்ன சொல்ல வருதுன்னு கேட்டிங்கன்னா 11, 12, 13, 14 மழையை எந்த மாடலுமே மறுக்கலை. 15, 16, 17, 18 தொடர் மழையும் மறுக்கலை. ரைட்டுங்களா? நவம்பர் 18 வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறம் 20க்கு மேலே வர்ற அந்த 24 சுழற்சி எப்படியா இருந்தாலும் மயிலாடுதுறைக்கும் மரக்காணத்துக்கும் இடையில தான் அது கரையை கடந்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும். வேறு வழியே இல்லை. ஏன்னா அது பெருசாக வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் தூக்கிட்டு போகாது. எம்ஜேஓவும் ஆக்டிவில் இல்லை. எம்ஜேஓ வந்து எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா 16ஆம் தேதி வருது. ஆனால் பெருசாக ஆக்டிவ் ஆகலை. அப்படியே ஆனாலும் ராஸ்பி வேவ்ஸ் வந்து 2க்கும் சாதகமாக தான் இருக்கணும். எதுக்கு? தென் அரைக்கோளத்தில் இருக்கிற நிகழ்வுக்கும் வட அரைக்கோளத்தில் இருக்கிறதுக்கும் சாதகமாக இருக்கணும். ரைட்டுங்களா? அதனால் பூஸ்ட் பண்ண முடியாது நீராவியை. ரைட்டு. இதில் 2 சான்ஸ் இருக்குது. 14, 15, 16 இருக்குல்ல, 11, 12, 13 ஒரு சின்ன ஒரு சுழற்சி அரபிக்கடலில் நோக்கி இலங்கை பக்கத்துலேயே அப்படியே கரையை கடந்து போக போகுது. அதனால் நமக்கு வந்து நல்ல மழையை கொடுக்க போகுதுன்னு வச்சுங்களேன். அதை விட 14, 15, 16 தாழ்வு பகுதி, அது வந்து ஒரு தாழ்வு மண்டலமாக டெல்டா பகுதிகளை கரை கடந்து அரபிக்கடலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா? சங்கிலி தொடர் போல் நிகழ்வுகள் தொடர்ந்து வரப்போகுது. இனிமே எந்த நிகழ்வும் ஆந்திரா பார்க்க போகாது. இனிமே ஒடிசா பார்க்க ஆந்திரா பார்க்க போயிடுச்சுன்னா வடகிழக்கு பருவமழையை முடிஞ்சு விடுங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா ஐடிசிஎஸ் கீழே இறங்கிடுச்சு. இனிமேல் வந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ரவுண்டாக போட்டிருக்கோம் பாருங்க, அதெல்லாம் சுழற்சி தான், வர வேண்டிய சுழற்சி தான். 24க்கு மேலே வர வேண்டிய சுழற்சிகள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். அதனால் இது வந்து இவ்வளோ சுழற்சியும் தமிழகம் தாங்குமா அப்படிங்கிறது, அதனால தான் வெள்ள அபாயம்னு போட்டிருப்பேன். இதை போடுறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இதை சொல்லி தானே ஆகணும். இப்போ இதை நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ வந்து பிலிப்பைன்ஸில் நடந்தது. ஒரு கோரம் இது வரைக்கும் 21 புயல் வந்திருக்காங்க இந்த வருஷத்தில் மட்டும். 2025ல் 25 புயல் அடிச்சிருக்கான். அதில் வந்து தொடர்ந்து நமக்கு தெரிஞ்சு இப்போ வந்து பெரிய புயல் ரகசா, மெலிசா, கல்மேகி, ஃபங்குவான் இதெல்லாம் அசால்ட்டாக 325 கிலோமீட்டர் ஸ்பீடுங்க. அப்படியே நிறவிட்டு பாருங்கள், சுனாமி மாதிரி வந்து தடவிட்டு போயிட்டுருக்கு. அதாவது எப்படி தான் அவங்க இதெல்லாம் தாங்குறாங்கன்னு தெரியல. ஒரு புயல், ஒரு கெஜா புயல் வந்ததே இன்னும் நம்மளால் மறக்க முடியல. அதனுடைய பாதிப்புகள் இருந்து இன்னும் மீளலை. போன தென்னைமரம்லாம் போனது தான் இப்போ தான் வச்சு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து நான் எப்படி என்னன்னு சொல்கிறது, அவங்களுக்காக ரொம்ப வந்து ஒரு இறைவனை பிரார்த்திக்கணும். அவங்களுக்கெல்லாம் யாரோ பண்ணுற தப்புக்காக அவங்க பலிகடா. அதாவது வந்து யாரோ பண்ணுற தப்புக்கு இவங்க பலிகடா. உலக நாடுகள் வந்து உலக வெப்பமயத்துக்கு வந்து இந்த மாதிரி நாடுகள்லாம் பலிகடாகுது. அவ்வளோதான். இப்போ மட்டும் என்ன வாழப்போகுதுங்கிறீங்க? நம்மளும் இவ்வளோ கதையும் சொல்லிவிட்டு இதில் வந்து டெல்லியில் வந்து மாசு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு
செயற்கை மழையை கொடுக்க போகிறோம். என்னத்த சொல்கிறது, வங்கக்கடலுக்கு வலுவிழந்த நிலையில் வந்துடுற நிகழ்வு பிலிப்பைன்ஸ் வியட்நாம்லாம் வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கு. அதுதான் திரும்பி வந்திருக்கு நமக்கு. அதுதான் இப்போ வந்து இலங்கை வழியாக போக போகுது. நம்ம 14, 15, 16, 17 அந்த சுழற்சி அதனுடைய எச்சம் தான், கல்மேகனுடைய எச்சம் தான். அடுத்தது இன்னொரு நிகழ்வு மலேசியா கிட்ட உருவாகி அதுதான் 24ஆம் தேதி வரப்போகுது. 24ஆம் தேதி வரப்போகிற நிகழ்வு இந்த, அதாவது இப்போ 11 to 17 இது வந்து எதிர்பார்க்கறது வந்து கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி வரைக்குமே போட்டிருக்கோம் பாருங்கள். பாண்டிச்சேரி வரைக்கும் சிலோன் வரைக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எங்கே இருந்தாலும் வடகிழக்கில் வடமேற்கில் சரியான காற்று விதலை ஏற்படுத்தி கடுமையான மழையை கொடுக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. நான் என்னமோ திருப்பி பயமுறுத்துறேன்னு நினச்சிங்கன்னா மழை இல்லவே இல்லை, சும்மா நாச்சும் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இன்னும் 2-3 நாளில் தெரிய போகுது. ரைட்டு. இப்போ வந்து அதாவது வந்து மழை இருக்குது, அவ்வளோதான், தொடர்ந்து மழை இருக்குது. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து எம்ஜிஓவை வந்து அனலைஸ் பண்ணுறோம் இன்றைக்குள்ள நிலைமைக்கு. அதாவது மழை இருக்குது, இது தொடர்ந்து இதை வந்து பார்க்குறவங்க பாருங்கள். ஏன்னா ஒரு விரிவான அறிக்கையாக போயிட்டுருக்குது. இதை சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். 2 புயல் இருக்குது. அதில் நிச்சயமாக டிசம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குங்க. கடுமையான மழை இருக்குது. 40 சென்டிமீட்டர் மழை இந்த மயிலாடுதுறை மாவட்டம், அதாவது ஒட்டுமொத்த வங்க கடலோர மாவட்டங்களுக்கு கடுமையான மழை இருக்குது. சென்னைக்கு வெள்ளம் ஏற்படும் அபாயம் இருக்குது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை, இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கும். இப்போ எம்ஜிஓவை பார்க்குறோம். எம்ஜிஓவை வந்து நான் தான் சொன்னேன், மேற்கேருந்து கிழக்க போகிறது. அதை நீங்கள் பார்க்கலாம். நம்ம கரெக்டாக நம்ம டைம் பார்த்திங்கன்னா 13, 18 நவம்பர், 19, 20, 22, 27 நவம்பர் வரைக்கும், 7 டிசம்பர் வரைக்கும், 8 டிசம்பர் வரைக்கும் ஆக்டிவில் இருக்குது. ரைட்டு. கெல்வின் வேவ்ஸுக்கு வரோம். கெல்வின் வேவ்ஸை பாருங்கள். 18, 19, 20, 22 நவம்பர், 27, 3 டிசம்பர், 7 டிசம்பர் வந்துச்சிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். அது வந்து அதுவும் மேற்கேருந்து கிழக்க போகிறது தான். கெல்வின் வேவ்ஸ் முடிஞ்சிருச்சிங்களா. அதுக்கப்புறம் ஈக்குவேட்டர் ராஸ்பி வேவ்ஸு மேலே பார்த்திங்கன்னா அந்த நீலக்கடல் புள்ளியை மாற்றுவோம் பாருங்கள், அதுதான். இப்போ வந்து கெல்வின் வேவ்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்தது வந்து ஈக்குவேட்டர் ராஸ்பி வேவ்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் விரிவாக பார்த்துட்ருக்கோம். இதை வந்து மழை வேணுதுன்னா முதல்ல உங்களுக்கு அறிக்கையோடு அது உங்களுக்கு செய்தி முடிஞ்சு போச்சு. ரைட்டுங்களா. இப்போ ஈக்குவேட்டர் ராஸ்பி வேவ்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து கிழக்கேருந்து மேற்கா போகிறது. இப்போ வரும் பாருங்கள், அது ஈக்குவேட்டிவல் ராஸ்பி வேவ்ஸ். இதுதான் வந்து இப்போ வந்து நமக்கு பூஸ்ட் பண்ண போகிறது. பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இதுதான் நமக்கு பூஸ்ட் பண்ணி நமக்கு வந்து அரபிக்கடலுக்கு தள்ள போகுது. ஈக்குவேட்டிவல் ராஸ்பி வேவ்ஸ் தான், அதாவது கிழக்கேருந்து மேற்க. அது வரைக்கும் எம்ஜிஓ வந்து பெரிய ஆக்டிவில் இல்லை. இஆர் வேவ்ஸை நம்பி மட்டும்தான் நம்ம இருக்கோம். ரைட்டுங்களா. எம்ஆர்ஜி வேவ்ஸ் பார்க்குறோம், அதில் பெருசாக ஒன்றும் இல்லைன்னு வச்சுங்களேன். இந்த 3 முக்கியமான அலைவுகளும் அதில் வந்து எம்ஜிஓ இல்லாமல் கூட இஆர் வேவ்ஸை நம்பி கூட ஒரு புயல் உருவாகுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எம்ஜிஓ ஆக்டிவ் ஆகிடும். ரைட்டுங்களா. ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் ஆகிடும். இப்போ வந்து 10ஆம் தேதி பார்க்குறோம். 10ஆம் தேதி. ஏன்னா இதை வந்து எதுக்கு இவ்வளோ விரிவாக நான் சொல்கிறேன்னா, மழை இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் காது பட என்கிட்ட எதுக்கே உட்காந்து சொல்கிறாங்க. இல்லை ஏன் சும்மா நாச்சும் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்குது. ரைட்டு. 11ஆம் தேதி கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து மழை தொடங்கி அநேகமாக இப்போ இது நீங்கள் பார்க்குறப்ப பேஞ்சிக்கிட்டு இருக்கணும். நானும் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். நாளைக்கு 12ஆம் தேதி பகல்லையே, இன்றைக்கி பகல்லையே மழை இருக்கும். 11 மணி 12 மணிக்கெல்லாம் நல்ல மழை இருக்கும். நைட்டு மழை இருக்கும். நைட்டு குறையும். வெயில் வந்து தான் மழை இருக்கும். பகல் மழை இது. அதனால் நாளைக்கு விடுமுறை விடவும் வாய்ப்பு இருக்குது 12ஆம் தேதி. அதுக்கப்புறம் 13, 14, 15, 16, 17 நான் தான் அது ஒரு தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கணும்னு எதிர்பார்க்குறேன். இல்லை தாழ்வு பகுதிங்கிறாங்க. எப்படியோ ஆனால் கடுமையான மழையை தரும். தெற்கு ஆந்திரா வரைக்கும் அது கொடுக்கும். அப்புறம் 22, 15லேருந்து 22 ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் 23, அதாவது தொடர்ந்துங்க 2 நாள் கேப்பு. டிசம்பர் 8 வரைக்கும் 4. அதில் 2 புயல். ஒன்று சென்னியார் நிச்சயம், ஒன்று டிட்வா நிச்சயம், ஒன்று வந்து யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ் வச்ச பேர், ஒன்று வந்து ஏமன் வச்ச பேர். இப்போ வந்து இசிஎம், அதாவது எல்லா மாடலும் ஒத்த கருத்து வந்துருச்சுங்கிறதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இசிஎம் மேப் பார்க்குறோம். அது வந்து 10ஆம் தேதி. அது வந்து
எதுவுமே வந்து மாற்றி சொல்லலை. இந்த கடைசி நிகழ்வு மட்டும்தான் மாறி போச்சு. பாக்கி எல்லாத்துக்குமே ஒத்த கருத்துக்கு வந்துருச்சு. இசிஎம்எஃப், ஐகானு, ஜிஎஃப்எஸ்ஸு, ஆக்சஸ் 4மே ஒத்த கருத்துக்கு வந்துருச்சு. இப்போ 18ஆம் தேதி 19ஆம் தேதி இப்போ பாருங்களேன். இப்போ வந்து இசிஎம்எஃப் 24ஆம் தேதி வரைக்கும் காட்டும். 21, 22, 22 லேசாக குறையுதுங்களா. அப்புறம் 23ஆம் தேதி சுழற்சி உருவாகிறதுக்கான அது டைம் எடுத்துக்குது. 24ஆம் தேதியெலாம் வருது. இப்போ ஜிஎஃப்எஸ் பார்க்குறோம். இப்போ ஏன்னா நம்ம வந்து வானிலை ஆய்வு மையமே ஜிஎஃப்எஸ்ஸை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் வந்து ஜிஎஃப்எஸ்ஸை கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது எனக்கு அதை பற்றி தெரியல. 13, 14 ஏன்னா இந்த மழையெல்லாம் வந்து எல்லாமே ஒத்த கருத்துக்கு வந்துடுச்சு. 18ஆம் தேதி வரைக்கும் எல்லா மேப்பும் ஒன்றா தான் கட்டுது. ரைட்டுங்களா? 4 மேப்பும். அந்த 24ஆம் தேதி புயலை மட்டும்தான் இன்னும் வந்து சரியான ஒத்த கருத்துக்கு வரலை. அதனால் 18ஆம் தேதி வரைக்கும் பெய்கிற மழையே 25-30 சென்டிமீட்டர் போயிடும் போட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ செய்தியே. அதனால் நம்ம வந்து அது காட்டல இது காட்டலாம் சொல்லவே முடியாது. இப்போ ஜிஎஃப்எஸ்னுடைய தாக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஜிஎஃப்எஸ்ஸை திருப்பி காட்டுற பாருங்க. இப்போ வந்து ஜிஎஃப்எஸ் வந்து 10, 11, இன்றைக்கி 11, நாளைக்கு 12, நாளைக்கு தான் விடுமுறை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் 13, 14, 15, 16, 17 மிக கடுமையான மழை. அதாவது அடுத்த திங்கக்கிழமையும் விடுமுறை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடுமையான மழை, ஃப்ளட் கண்டிஷன் தான். அதில் 18, 19 வரைக்கும். அதுக்கப்புறம் 20 மழை தான் ஜிஎஃப்எஸை பொறுத்த வரைக்கும். 21, 22, 23 இது கொஞ்சம் தள்ளி மத்திய வங்க கடல்லையே இருக்குது. கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் தான் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஐகான் பார்க்குறேன். இப்போ ஐகான் வந்து ரொம்ப நாள்லாம் காட்டாது. ஏன்னா அதுக்கு 7 நாள் தான். இன்றைக்கி 10 பார்த்தோம்னா 17 வரைக்கும் தான் காட்டும். அது 11, 12 அதாவது இன்றைக்கி மழை, நாளைக்கு மழை, நாளன்னைக்கு மழைலாம் எல்லா மாடலும் ஒன்றா காட்டுது 18ஆம் தேதி வரைக்குங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இதை எடுத்து காட்டுறேன். ரைட்டுங்களா? நீங்களும் பார்ப்பீங்க. நீங்கள் பார்க்காம இருக்கிறது போகிறதில்ல. இதனால் என்னுடைய ஒரு ஆர்வத்தினால உங்களுக்கு நான் இதை வந்து சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். இப்போ வந்து அடுத்தது ஆக்சஸ் பார்க்குறோம். ஆக்சஸ் வந்து அது 17ஆம் தேதி வரைக்கும் தான் காட்டும். ஆக்சஸும் அதே மாதிரி தான் 10 நாள் தான் காட்டும். ஆக்சஸ் 15 நாள்லாம் காட்டாது. கொஞ்சம் ப்ரீமியம்ங்கிறதுனால அவ்வளோதான் காட்டும். 13, 14 இதிலெல்லாம் ஒத்த கருத்துக்கு வந்துருச்சு 18ஆம் தேதி வரைக்கும். அதனால் 18ஆம் தேதி வரைக்கும் பெய்கிற மழையே 25-30 சென்டிமீட்டர் போயிடும். அதுக்கப்புறம் 24ஆம் தேதி வர்றது அது 25 சென்டிமீட்டர் தான். 40 சென்டிமீட்டர் மினிமம் சொன்னால அது வந்து இன்னும் கூட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சென்னை வெள்ளம் பாதிக்கும் அபாயம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூதகமாக இருந்துருங்க. நன்றி, வணக்கம்.